வணக்கம். வாங்க இன்னைக்கு ஸ்கிப்பர் லிமிடெட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவங்களோட FY25 4வது காலாண்டு ரிசல்ட்ஸ், அப்புறம் வருவாய் அழைப்புல என்ன சொன்னாங்கன்னு அலசுவோம். நீங்க கொடுத்திருக்கிற டேட்டா படி பார்த்தா இந்த வருஷம் அவங்களுக்கு வரலாறு காணாத வருமானம், லாபம் கிடைச்சிருக்குன்னு தெரியுது. ஆமா, நம்பர்ஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. வருமானம் பாத்தீங்கன்னா 41%. வரிக்கு பின்னாடி வர்ற லாபம், அதாவது PAT, அது 83% ஏறி இருக்கு போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது. 83%? பெரிய ஜம்பாச்சே. ஆமா, இது எப்படி சாத்தியமாச்சு, அவங்களோட எதிர்கால திட்டங்கள் என்னென்ன சவால்கள் இருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். குறிப்பா T&D துறை வாய்ப்புகளையும் இந்த China +1 ஸ்ட்ராட்டஜியையும் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். சரி, முதல்ல அவங்களோட ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ் சொல்லுங்க. மொத்த வருமானம் ரூ. 4624 கோடி, லாபம் 149 கோடி, ரைட்? ஆமா, கரெக்ட். Q4 கூட சாதனை படைச்சிருக்கு. இதுல எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, வருமானம் 41% ஏறி இருக்கு, ஆனா நிகரக்கடன், அதாவது நெட் டெட், அதை 111 கோடியும் குறைச்சிருக்காங்க. இது எப்படி? பிசினஸ் வளரும்போது கடன் ஏறுறதுன வழக்கம். அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அவங்க பணத்தை நல்லா மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியுது. ஒருவேளை வசூல் பண்றதுல, அதாவது ரிசீவபிள்ஸ்ல வேகம் காட்டியிருக்கலாம், இல்ல செலவுகளை நல்லா கட்டுப்படுத்தியிருக்கலாம். அவங்க போட்டியாளர்களோட ஒப்பிட்டா கூட KEC வெறும் 10% தான் வளர்ந்திருக்கு. GE வர்னோவா T&D இந்தியா 35.5% வளர்ந்திருந்தாலும் ஸ்கிப்பரோட 41% வளர்ச்சி ரொம்பவே சிறப்பானது. ஆனா லாபத்துல எதுவும் சிக்கல் இருக்கா? ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கு. அவங்களோட செயல்பாட்டு லாப அளவு, EBITDA மார்ஜின் சொல்வாங்களே, அது 9.8% தான் இருக்கு. ஓஹோ. இது GE வர்னோவா மாதிரி பெரிய கம்பெனிங்களோட ஒப்பிட்டா கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் நிர்வாகம் என்ன சொல்றதுன்னா, இனிமே T&D ஏற்றுமதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க போறோம், அதுல மார்ஜின் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, சரி. இந்த நடப்பு மூலதன நாட்கள், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் டேஸ், அது குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அது நல்ல விஷயமா? ஆமா, அது நல்லதுதான். பிசினஸ் நடத்த தேவையான பணம் குறைவான நாட்களுக்கு பிளாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனா சரக்கு கையிருப்பு நாட்கள், இன்வென்ட்ரி டேஸ், அது மட்டும் இன்னும் 95 நாட்களா இருக்கு. 95 நாட்களா? அது அதிகம் இல்லையா? ஆமா, போட்டியாளர்கள் எல்லாம் 25-35 நாட்கள்ல வச்சிருக்கும் போது இது கொஞ்சம் அதிகம்தான். அவங்க நிறைய உற்பத்தியை இன்ஹவுஸா பண்றதால இது இருக்கலாம், பேக்வர்ட் இன்டகிரேஷன். ஆனாலும் இவ்ளோ ஸ்டாக் வச்சிருக்கிறது பணத்தை முடக்கும். இதுல அவங்க கவனம் செலுத்தணும். சரி, இப்போ இந்த வளர்ச்சியெல்லாம் எங்கிருந்து வருது? எந்த பிசினஸ் செக்மெண்ட் நல்லா பண்ணுது? முக்கியமா இன்ஜினியரிங் பிரிவு தான் தூள் கலப்பி இருக்கு. 58% வளர்ச்சி, 3518 கோடி வருமானம். வாவ். இதுல ஏற்றுமதியும் நல்லா வளர்ந்திருக்கு. 21% ஏறி ரூ. 770 கோடிய தொட்டிருக்கு. இப்ப அவங்க கையில இருக்கிற மொத்த ஆர்டர் புக் மதிப்பு ரூ. 7458 கோடி. அப்போ அடுத்த 1.5-2 வருஷத்துக்கு வருமானம் கன்ஃபார்ம்டு மாதிரி தானே? கிட்டத்தட்ட அப்படிதான். முக்கியமா பவர் கிரிட் கிட்ட இருந்து கிடைச்ச HVDC ஆர்டர்கள் இதுக்கு பெரிய காரணம். இன்ஜினியரிங் தவிர்த்து பாலிமர் பிரிவுன்னு ஒன்னு இருக்கே, அது எப்படி போகுது? ஆமா, அந்த பாலிமர் பிசினஸ், அதாவது குழாய்கள் மாதிரி பொருட்கள், அது Q4ல 34% வளர்ந்திருக்கு. பரவாயில்லையே. ஆனா முன்னாடி அரசாங்கத்தோட ஜல் ஜீவன் திட்டத்துல இருந்து நல்ல வருமானம் வந்துச்சு, அது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால இப்போ பிளம்பிங், ரீட்டெயில், அப்புறம் இந்த கேஸ் கொண்டு போற MDPE குழாய்கள், இதுல கவனம் செலுத்துறாங்க. இது ஒரு விதத்துல ரிஸ்க் குறைக்குது இல்லையா? ஒரே விஷயத்த நம்பி இல்லாம. ஆமா, கரெக்ட். மார்க்கெட் ஏற்ற இறக்கத்துல இருந்து தப்பிக்க இது உதவும். சரி, எதிர்கால திட்பிந்திரி என்ன? அமெரிக்காவுல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அது முக்கியமான விஷயம். அமெரிக்காவில ஒரு பெரிய EPC கம்பெனி கிட்ட இருந்து முதல் முறையா $15 மில்லியன் மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஓ, இது சீனா +1 வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதா? அதேதான். பல கம்பெனிங்க சீனாவை விட்டுட்டு இந்தியா மாதிரி நாடுகளுக்கு வர்றாங்க. அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் $150 மில்லியன் ஆர்டர்களுக்கு அங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். அமெரிக்கா ஆர்டர்ல லாபம் அதிகமா இருக்குமா? ஆமா, உள்நாட்டு ஆர்டர்களை விட ஒரு 2% அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இது நல்ல விஷயம். உற்பத்தியை அதிகப்படுத்தவும் திட்டம் இருக்காமே? இருக்கு. ஏற்கனவே ஒரு 75,000 டன் கூடுதல் உற்பத்தி திறன் இந்த மாசம் மே 2025 முழுசா இயங்க ஆரம்பிக்குது. இது போக இந்த வருஷமே இன்னொரு 75,000 டன் உற்பத்தி திறனை கூட்ட போறாங்க. இதுக்கு சுமார் ரூ. 200 கோடி செலவாகும். இவ்வளவும் சரியா நடக்க சிஸ்டம்ஸும் அப்டேட் பண்றாங்களா? ஆமா,
அதுக்கு தான் SAP S/4HANA அப்படிங்கிற பெரிய ERP சாஃப்ட்வேர் கொண்டு வராங்க. செயல்பாட்டு திறனை, எஃபிஷியன்சியை கூட்ட இது உதவும். அப்போ நிர்வாகம் அடுத்த வருஷம் அதாவது FY26 எப்படி இருக்கும்னு கணிக்குது? அவங்க ஒரு 20-25% வருமான வளர்ச்சியை எதிர்பார்க்கறாங்க. 20-25%. ஏற்கனவே இவ்ளோ வளர்ந்ததுக்கு அப்புறமுமா? ஆமா, அது ஒரு நல்ல டார்கெட் தான். பாலிமர் பிரிவுல 25-30% வளர்ச்சி எதிர்பார்க்கறாங்க. T&D துறை, குறிப்பா இந்த ரினியூவபிள் எனர்ஜிக்கு உலகம் மாறுறதால அடுத்த 20 வருஷத்துக்கு நல்லா இருக்கும்னு நம்புறாங்க. கேட்க நல்லா இருக்கு. ஆனா சவால்களும் இருக்கும் இல்லையா? என்ன மாதிரி ரிஸ்க் இருக்கு? நிச்சயமா. ஒன்னு, இந்த பாலிமர் பிரிவுல லாபம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறது. அப்புறம் மூலப்பொருட்கள் விலை ஏறி இறங்குறது. இன்னொன்னு, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த அதிக சரக்கு கையிருப்பு நாட்கள் அது ஒர்க்கிங் கேபிட்டலை பாதிக்கும். அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் தாமதமாகிறது, குறிப்பா நிலம் கையகப்படுத்துறது மாதிரி விஷயங்கள்ல அமெரிக்கால ஆர்டர் கிடைக்கிறதுலயும் தாமதமாகலாம். இதெல்லாம் ரிஸ்க் தான். ஆக மொத்தத்துல பார்த்தா ஸ்கிப்பர் ஒரு நல்ல ட்ராக்ல போற மாதிரி தெரியுது. கையில நிறைய ஆர்டர்ஸ், அமெரிக்கா மாதிரி புது சந்தை, T&D துறைக்கான நல்ல எதிர்காலம், இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட்ஸ். ஆமா, பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. ஆனா அதே சமயம் இந்த அதிக ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை, பாலிமர் பிசினஸ்ல இருக்கிற சில நிலையற்ற தன்மை, அப்புறம் ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன்ல வர தடங்கல்கள், இதையும் மனசுல வச்சுக்கணும். நிர்வாகம் சொல்ற 20-25% வளர்ச்சி டார்கெட் கொஞ்சம் சவாலானது தான். ஆனா அவங்களோட கடந்த கால ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா அடையக்கூடியதாவும் தெரியுது. நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. அமெரிக்காவில் கிடைச்ச அந்த முதல் 15 மில்லியன் ஆர்டர் குறிப்புகள்ல நிலக்கரி சப்ளை சம்பந்தப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அப்படியா? ஆமா, இது எப்படி அவங்களோட முக்கிய பிசினஸான T&D டவர் உற்பத்தியோட பொருந்ததுன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஒருவேளை வேற எதுவும் துணைப்பொருளா இருக்குமோ? இதை நீங்க மேலும் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். இத்தனை சவால்களுக்கு நடுவுல ஸ்கிப்பர் இந்த வளர்ச்சியை தக்க வச்சு அவங்க சொல்ற இலக்குகளை அடையுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசித்து பாருங்க.